Hi students, I am Sanjeevan. இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் நம்பர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அதில் 1 மார்க் பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் ஆர் த மோஸ்ட் சூட்டபிள் ஆன்சர். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு I power n, I power n plus 1, I power n plus 2, I power n plus 3. இந்த 4 நம்பரும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்கியூட்டிவ் டேர்ம்ஸ், சம் ஆஃப் 4 கான்ஸ்கியூட்டிவ் டேர்ம்ஸ். ஸோ இது கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா இது 0 ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். I இருக்குது, அடுத்தது I ஸ்கொயர், அடுத்தது I கியூப் அண்டு I பவர் 4. I ஸ்கொயரோட வேல்யூ -1, I கியூபோட வேல்யூ -I, I பவர் 4ஓட வேல்யூ +1. -I + I, -1 + 1 கேன்சலேஷன் ஆகிடும். சம் ஆஃப் 4 கான்ஸ்கியூட்டிவ் டேர்ம் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக வேல்யூ 0 வரும். இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. பவர் பாருங்கள், I power n, I power n plus 1, I power n plus 2, I power n plus 3. ஸோ 4 கான்ஸ்கியூட்டிவ் டேர்ம்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக வேல்யூ 0 தான் வரும். இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் we go to question number 2. The value of summation I equal 1 to 13 I power n plus I power n minus 1. அதாவது நம்ம 1லேருந்து 13 வரைக்கும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து சம்மேஷன் பண்ணணும். சம்மேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு 13 டேர்ம்ஸ், 1லேருந்து 13 டேர்ம்ஸ் நம்ம சம் பண்ணணும். இப்போ லாஸ்ட் ஒரு கொஷின் பார்த்தேன் இல்லையா, அதில் வந்து சம் ஆஃப் 4 கான்ஸ்கியூட்டிவ் டேர்ம் 0 ஆகிடும். 4 கான்ஸ்கியூட்டிவ் டேர்ம் 0 ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல டோட்டலாக 13 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ டோட்டலாக 13 டேர்ம்ஸில் ஃபஸ்ட்டு 12 டேர்ம் இது 4ஓட மல்டிபிளாக இருக்கும். இந்த இடத்துல எப்படி ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் வந்து 0 ஆகுதோ, சம் ஆஃப் 4 டேர்ம்ஸ் வந்து 0 ஆகுதோ, அதே மாதிரி இந்த 12 டேர்ம், ஃபஸ்ட்டு 12 டேர்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4ஓட மல்டிபிள்ஸ் இல்லையா, அதனால் இந்த 12 டேர்ம்ஸும் கண்டிப்பாக 0 ஆகிடும். ஃபஸ்ட்டு 12 டேர்ம்ஸ் வந்து 0 ஆகிடும். அப்போ லாஸ்ட்டு 13 டேர்ம்ஸை மட்டும் இதில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ லாஸ்ட்டு நான் 13 மட்டும் அப்ளை பண்ணுறேன். இதில் I power 13, I power 13 minus 1 வந்து 12 ஆகிடும். இப்போ இந்த வேல்யூஸை நம்ம சால்வ் பண்ணணும். இந்த 13, 12 ஐயோட பவரில் 12ஓ 13ஓ இருந்ததுன்னா அதை நம்ம என்ன செய்யலாம்னா முதல்ல 4 டேபிளால் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 4 3s are 12, ரிமைண்டர் 1. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி ரைட் பண்ணலான்னா I power 12 இன்ட்டு I power 1ன்னு எழுதிக்கலாம். இது ஆல்ரெடி 4ஓட மல்டிபிள் தான், அதனால் இதை அப்படியே வச்சுக்கோங்க. I power 4ஓட வேல்யூ 1பா, 4ஓட மல்டிபிளாக இருந்தாலும் 1 தான். அப்போ இதோட வேல்யூஸும் 1 ஆகிடும். அப்போ I மட்டும் வரும். இதுவும் 4ஓட மல்டிபிள் 1 ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கிற ஆன்சர் I + 1 தான் இதோட ஆன்சர், அதாவது 1 + I. நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 3. The area of the triangle formed by the complex number Z, IZ and Z plus IZ in the Argand diagram. இதில் 3 வெர்டிசஸ் இருக்குது. Z இருக்குது, IZ இருக்குது அண்டு Z plus IZ இருக்குது. அதை யூஸ் பண்ணி நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நான் முதல்ல இந்த 2 வெர்டிசஸ் மட்டும் எடுத்துக்கிறேன், Z அண்டு IZ. இதுதான் இப்போ டயக்ராம். இது வந்து ரியல் ஆக்சிஸ், இது இமேஜினரி ஆக்சிஸ்னு எடுத்துக்கலாம். இதில் Z பாயிண்ட் எங்கே இருக்குது, இதை நம்ம 90 டைம் ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ IZ வந்து இந்த இடத்துல வரும். இந்த சைடோட லென்த் வேணும்னா மாடலஸ் பண்ணிக்கோங்க, mod Z. இந்த சைடோட லென்த் வேணும்னா மாடலஸ் ஆஃப் IZ. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு, இது வந்து பேஸ். அப்போ இதோட ஏரியா ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுங்கள். ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிளோட ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு IZ. மாடலஸ் ஆஃப் 1/2 இன்ட்டு mod Z. இந்த மாடை செப்பரேட் பண்ணிங்கன்னா மாடலஸ் ஆஃப் I இன்ட்டு மாடலஸ் ஆஃப் Z 1/2 mod Z ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. mod IYயோட வேல்யூ, மாடலஸ் ஆஃப் ஐயோட வேல்யூ 1. ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணுங்கள், இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணுங்கள். அப்போ நமக்கு ஃபைனலாக கிடைக்கிறது 1. ஸோ அப்போ இதுதான் இதோட ஆன்சர். 1/2 mod Z ஸ்கொயர் தான் இதோட ஆன்சர். Question number 4 பார்க்கலாம். The conjugate of complex number is 1/i minus 2, then the complex number is
முதல்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம எடுத்துக்கலாம். இதை நான் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். -2 ஃபஸ்ட்டு, I செகண்டாக எடுத்துக்கிறேன். இதுக்கு பார் அப்ளை பண்ணுறேன். நியூமரேட்டருக்கு செப்பரேட்டாகவும் டினாமினேட்டர் செப்பரேட்டாகவும் பார் பண்ணுங்கள். 1க்கு பார் போட்டால் 1 தான் வரும். பட் இந்த பிளேஸ்க்கு நம்ம பார் அப்ளை பண்ணும்போது ஐயோட பிளேஸு சைன் சேஞ்சஸ் ஆகிடும். இதிலேருந்து நம்ம மைனஸை காமனாக அவுட் சைடு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 2 + I. ஸோ அப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் we go to question number 5. Z equal √3 + I the whole power 3, 3I + 4 the whole square by 8 + 6I the whole square, then mod Z is equal to modulus of Z அப்ளை பண்ணணும் both on side. மாடுலஸ் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது நான் இது எப்படி ரைட் பண்ணுறேன்னா modulus √3 + I the whole power 3ன்னு எழுதிக்கிறேன். இதுக்கு மாடுலஸ் அப்ளை பண்ணும்போது modulus of 3I + 4 the whole square எழுதிக்கிறேன். டிவைடட் பை இதுக்கு மாடுலஸ் அப்ளை பண்ணும்போது 8 + 6I the whole square எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல். இப்போ இந்த மாடுலஸ் அப்ளை பண்ணதுனால அந்த பிளேஸ்க்கு நம்ம ரூட் அப்ளை பண்ணணும். ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணணும். இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணுங்கள். the whole power 3. இங்கே அதே மாதிரி தான். மாடுலஸ்னால் நம்ம ரூட் அப்ளை பண்ணணும். இதில் ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணணும். ரியல் பார்ட் வந்து 4 ஸ்கொயர் பண்ணுங்கள். இமேஜினரி பார்ட்டு 3 ஸ்கொயர் பண்ணுங்கள். the whole square பை இந்த இடத்துல அதே மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணுங்கள். 8 ஸ்கொயர் பண்ணால் 64, 6 ஸ்கொயர் பண்ணால் 36 the whole square. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும்ப்பா. இந்த இடத்துல 3 + 1 4, 4 ரூட் எடுத்தால் 2. இப்போ 2 வந்து 3 டைம் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 8. இடத்துல இருக்கிறது ரூட்டு 16 + 9 25, 25 ரூட் எடுத்தால் 5, 5 ஸ்கொயர் பண்ணால் 25 டிவைடட் பை இந்த இடத்துல இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 100 வரும். ரூட் எடுத்தால் 10, 10 ஸ்கொயர் பண்ணால் திரும்பவும் 100 தான் கிடைக்குது. இதை நான் 25 டேபிளால் டிவைட் பண்ணுறேன் 4 டைம், 4ஆல் டிவைட் பண்ணுறேன் 2. அப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் 2. நெக்ஸ்ட் நம்ம கொஷின் நம்பர் 6 பார்க்கலாம். If Z is a non-zero complex number such that 2IZ² is equal to Z bar, then modulus Z. Z வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்குது. 2IZ² equal to Z பார்லேருந்து நாம் modulus of Z ஃபைண்ட் அவுட் பண்ணணும். modulus Z. அப்போ இந்த கண்டிஷனுக்கு போத் அண்ட் சைட் மாடுலஸ் அப்ளை பண்ணுங்கள். modulus of 2IZ² is equal mod Z bar. இந்த மாடை நம்ம செப்பரேஷன் பண்ணிக்கலாமா? modulus of 2I and modulus of Z² is equal modulus of Z bar. இந்த பிளேஸ்க்கு நாம் மாடுலஸ் அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? modulus of 2I ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணுங்கள் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணுங்கள். modulus of Z² அப்படி வச்சுக்கோங்க. mod Z பாரும் mod Z ஈக்குவல் தான். அதனால் mod Z அப்ளை பண்ணிக்கலாம். இதை ரூட் எடுத்திங்க அப்படின்னா 2 தான் கிடைக்கும். இதை நான் mod Z த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இது லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் mod Z ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போ இதில் வந்து mod Z அவுட் சைடு கொண்டு வாங்க. அவுட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் mod Z -1 ஈக்குவல் டு 0ன்னு வருது. இந்த கண்டிஷன்லேருந்து நான் என்ன செய்கிறேன்னா செப்பரேட்டாக 0க்கு ஈக்குவல் பண்ணுறேன். mod Z ஈக்குவல் டு 0 1, 2 டைம்ஸ் ஆஃப் mod Z -1 ஈக்குவல் டு 0 1 வரும். அதிலிருந்து 2 டைம்ஸ் ஆஃப் mod Z ஈக்குவல் டு 1. ஸோ தேர்ஃபோர் mod Z வேல்யூ 1/2ன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதில் 2 டைப் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. 0 1, 1/2 1. ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சரில் பார்த்தீங்கன்னா 1/2 தான் நமக்கு பாசிபிள் ஆன்சர். நம்ம அடுத்து கொஷின் நம்பர் 7 பார்க்கலாம். If modulus of Z minus 2 plus I less than or equal to 2, then the greatest value of mod Z is. இந்த கண்டிஷனில் இருந்து நம்ம கிரேட்டஸ்ட் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ முதல்ல நான் இந்த கண்டிஷன் எடுத்துக்கிறேன். modulus of Z minus 2 plus I. இதை நம்ம எப்படி ரைட் பண்ணிக்கலாம்னா modulus of Z மைனஸ் அவுட் சைடு கொண்டு வாங்க 2 minus Iன்னு கிடைக்கும். இது வந்து ஃபார்முலா மெத்தடில் இருக்குது. அதாவது mod Z1 minus Z2 இருந்தால் greater than or equal modulus of mod Z1 minus mod Z2 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கண்டிஷனை நான் என்ன செய்கிறேன்னா செப்பரேட் பண்ணிடுறேன்.
greater than or equal modulus of mod z minus modulus of 2 minus I இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூஸ் வந்து 2ஆக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம 2 greater than or equal mod z minus modulus of 2 minus I இருக்கா, இதுக்கு ரூட் அப்ளை பண்ணிக்கோங்க. ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணுங்கள், இமேஜினரி பார்ட் -1 ஸ்கொயர் பண்ணால் +1. 2 is greater than or equal mod z minus root 5. இதை நம்ம அனதர் சைடு மூவ் பண்ணும்போது 2 plus root 5 greater than or equal mod z இந்த வேல்யூஸ் கிடைக்கும். இந்த வேல்யூஸ் தான் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் வேல்யூ. நமக்கு கிடைச்சிருக்கிற கிரேட்டஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 plus root 5 தான் நமக்கு தேவையான ஆன்சர். 4th ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 8. If modulus of z minus 3 by z equal to 2, then the least value of mod z is. இப்போ இந்த வேல்யூஸிலிருந்து நம்ம லீஸ்ட் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். முதல்ல இந்த கண்டிஷன் எடுத்துக்கோங்க. mod z minus 3 by z is equal. இதை நம்ம எப்படி செப்பரேட் பண்ணலான்னா greater than or equal லாஸ்ட் கண்டிஷன் படி நம்ம ரைட் பண்ணலாம். modulus of mod z minus modulus of 3 by z. இந்த வேல்யூஸ் எதுக்கு ஈக்குவல்னா 2க்கு ஈக்குவலாக இருக்குது. 2 இஸ் greater than or equal. இந்த வேல்யூஸ் நான் எப்படி ரைட் பண்ணுறேன்னா modulus of z minus 3 by mod zன்னு எடுத்துக்கிறேன். இதை நம்ம செப்பரேஷன் பண்ணிக்கலாம். இது எப்படி ரைட் பண்ணலான்னா mod z minus 3 by mod z. இந்த மாடுலஸை ரிமூவ் பண்ணும்போது less than or equal to 2 அண்டு -2 அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். நமக்கு லீஸ்ட் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ லீஸ்ட் வேல்யூனா நம்ம இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற வேல்யூ செலக்ட் பண்ணிக்கலாம். -2 டைம்ஸ் ஆஃப் less than or equal mod z -3 by mod z செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த வேல்யூ mod z டிவைடில் இருக்கிறதுனால போத் அண்ட் சைடு mod z ப்ராடக்ட் பண்ணுங்கள். ப்ராடக்ட் பண்ணால் இந்த இடத்துல -2 mod z வரும். less than or equal இங்கே ஆல்ரெடி mod z இருக்குது, ப்ராடக்ட் பண்ணுறதுனால ஸ்கொயர் ஆகிடும். இந்த இடத்துல mod z கேன்சலேஷன் ஆகிடும். நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த வேல்யூவை ரைட் சைடு கொண்டு வாங்க. அப்போ இங்கே 0 ஆகிடும். mod z ஸ்கொயரு +2 டைம்ஸ் ஆஃப் mod z -3. இது என்ன டைப்பில் இருக்குன்னா 0 less than or equal mod z ஸ்கொயர் 2 டைம்ஸ் ஆஃப் mod z into 1 -3. a ஸ்கொயர் 2ab மெத்தடில் இருக்குது. a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இந்த டைப்பில் இருந்ததுன்னா a plus b the whole square minus b ஸ்கொயர்னு ரைட் பண்ணுங்க. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். 0 less than or equal ஏவோட பிளேஸ்க்கு நம்ம mod z அப்ளை பண்ணலாம். பியோட பிளேஸ்க்கு 1 ரிப்ளேஸ் பண்ணலாம். -1 ஸ்கொயர் 1, இங்கே ஒரு -3 இருக்குது. இதெல்லாம் சால்வ் பண்ணுங்கள். 0 less than or equal இந்த வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். mod z1 + 1 the whole square -4. இது லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா +4 ஆகிடும். less than or equal mod z1 + 1 the whole square. போத் அண்ட் சைடு நம்ம ஸ்கொயர் அப்ளை பண்ணால் இது 2 ஆகிடுது. less than or equal mod z + 1. அடுத்தது நான் என்ன செய்கிறேன்னா இந்த +1 லெஃப்ட் சைடு கொண்டு போய்ட்றேன். லெஃப்ட் சைடு கொண்டு போனால் நமக்கு 2 - 1 less than or equal mod z கிடைக்கும். அப்போ இதிலேருந்து நமக்கு கிடைக்கிற வேல்யூ 1 less than or equal to mod z. அப்போ நமக்கு கிடைக்கிற mod z-ஓட லீஸ்ட் வேல்யூ என்னன்னா 1 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் நம்பர் 9. இஃப் mod z equal to 1 then the value of 1 plus z by 1 plus z bar is. mod z-ஓட வேல்யூ 1 கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதிலிருந்து நம்ம வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். முதல்ல இந்த வேல்யூஸ் எடுத்துக்கலாம். mod z equal 1 இதை வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியாது. அதனால் போத் அண்ட் சைட் ஸ்கொயர் பண்ணலாம். ஸ்கொயர் பண்ணும்போது mod z the whole ஸ்கொயரோட வேல்யூ 1ன்னு கிடைக்குது. mod z ஸ்கொயருக்கு ஃபார்முலா இருக்குது. z பாரோட வேல்யூ 1. ஸோ இதிலிருந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா z பாருக்கு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். 1/z. நெக்ஸ்ட் இந்த கண்டிஷனில் போய்ட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். 1 + z by 1 + z பார் இருக்குது. அந்த z பாரோட பிளேஸ்க்கு நாம் 1/z ரீப்ளேஸ் பண்ணலாம். 1 + z by இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா z + 1/z வரும். இதை கேன்சலேஷன் பண்ணிவிடுங்க. இது ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ z.
So therefore answer is Z. Next question number 10. The solution of the equation mod Z minus Z equal 1 plus 2i is given equation ஓட சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா முதல்ல நம்ம கிவன் கண்டிஷன் எடுத்துக்கணும். இங்கே Z இருக்கிறதுனால இசடோட பிளேஸ்க்கு நம்ம x ப்ளஸ் ஐஒய்யை ரீப்ளேஸ் பண்ணணும். mod Z இசடோட பிளேஸ்க்கு x ப்ளஸ் ஐஒய், இங்கே மைனஸ் ஆஃப் இசடோட பிளேஸ்க்கு x ப்ளஸ் ஐஒய் அப்ளை பண்ணலாம். ஈக்குவல் 1 ப்ளஸ் 2i. நெக்ஸ்ட் மாடலஸ் இருக்கிறதுனால நான் ரூட் அப்ளை பண்ணுறேன். ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணுறேன் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணுறேன். இந்த மைனஸ் இன்சைடு ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் எக்ஸு அண்டு மைனஸ் ஐஒய் கிடைக்கும். ஈக்குவல் 1 ப்ளஸ் 2i. இதில் ரியல் பார்ட்டை நான் ஈக்குவல் பண்ணிட்டேன். ரூட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1. அடுத்து இமேஜினரி பார்ட்டை நம்ம ஈக்குவல் பண்ணலாம். மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 2. இது செகண்ட் ஈக்குவேஷன். இதிலேருந்து நம்ம மைனஸை ப்ராடக்ட் பண்ணோம்னா y ஈக்குவல் டு மைனஸ் 2 கிடைக்கும். இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்குள்ளே சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இந்த கண்டிஷன் வருது. ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஈக்குவல் மைனஸ் அனதர் சைடு கொண்டு போனீங்கன்னா 1 ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். போத் அண்ட் சைடு ஸ்கொயர் பண்ணால் ரூட் கேன்சலேஷன் ஆகிடும். இது வந்து 1 ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயராக மாறிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மெத்தடில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். 1 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து 2x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இது அனதர் சைடு கொண்டு போனால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகும், கேன்சலேஷன் ஆகிடும். அடுத்தது என்ன செய்யலாம்னா இந்த ப்ளஸ் 1 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் மைனஸ் 1 ஆகுது. 4ல் 1 சப்ராக்ஷன் பண்ணால் 3 இஸ் ஈக்குவல் டு 2x. இந்த 2 அனதர் சைடு கொண்டு போன டிவிஷன். ஸோ தேர்ஃபோர் எக்ஸோட வேல்யூ 3/2. 3/2 கிடைக்குது. இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. இதை வச்சு நான் ஆன்சர் ரைட் பண்ண போகிறேன். காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரியல் பார்ட் 3/2, இமேஜினரி பார்ட் மைனஸ் 2i. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். 3/2 மைனஸ் 2i. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11. இஃப் மாடலஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு 1, mod Z ஈக்குவல் டு 2, mod Z3 ஈக்குவல் டு 3 and மாடலஸ் ஆஃப் 9 Z1 Z2 4 Z1 Z3 and Z2 Z3 equal to 12. இதிலிருந்து நாம் then the value of mod Z1 Z2 and Z3 find out பண்ணலாம். நான் அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதிலிருந்து let Z1 equal Z2 equal and Z3 equal. இந்த 3 வேல்யூஸை நான் இந்த கண்டிஷன்லேருந்து செலக்ட் பண்ணுறேன். இதில் பாருங்கள் Z1 இருக்குது, Z2 இருக்குது. என்ன மிஸ் ஆகிருக்குன்னா Z3 தான் மிஸ் ஆகிருக்கு. அப்போ அது Z3யோட பாராக இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 9 இருக்குது பை Z3 பார்னு எடுத்துக்கிறேன். அடுத்து Z2 செகண்ட் டேர்ம் பாருங்கள், Z2 மிஸ் ஆகிருக்கு. அப்போ அந்த பிளேஸில் கோஎஃபிஷியன்ட் 4 இருக்கா, அது நம்ம 4/Z2 பார்னு எடுத்துக்கலாம். அடுத்து Z1 இந்த லாஸ்ட் டேர்ம் பாருங்கள், Z1 மிஸ் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து 1/Z1 பார்னு எடுத்துக்கோங்க. இந்த கண்டிஷனை எடுத்துகிட்டு வந்து இந்த கான்செப்டுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணணும். மாடலஸ் ஆஃப் Z1 Z2 அண்டு Z3 ஈக்குவல் மாடலஸ் ஆஃப் Z1ஓட பிளேஸ்க்கு 1/Z1 பார், Z2ஓட பிளேஸ்க்கு 4/Z2 பார், Z3க்கு 9/Z3 பார். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இதை டினாமினேட்டரை ஈக்குவல் பண்ணிடலாம். Z1 பார், Z2 பார் அண்டு Z3 பார். இந்த இடத்துல டினாமினேட்டரில் Z1 பார் தான் இருக்குது. பட் Z2 பாரும் Z3 பாரும் இல்லை. அதனால் அதை நியூமரேட்டரில் ப்ராடக்ட் பண்ணுங்கள். Z2 பார் அண்டு Z3 பார். நெக்ஸ்ட்டு இங்கே Z2 பார் தான் இருக்குது. Z1ம் Z3யும் கிடையாது. அதனால் அதுவும் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். Z1 பார் இன்ட்டு Z3 பார். நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் Z3 பார் தான் இருக்குது. Z1ம் Z2வும் கிடையாது. அதனால் இது இங்கே ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். Z1 பார் Z2 பார். நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். இப்போ நம்ம என்ன செய்யலைன்னா பாரை வந்து செப்பரேட்டாக அப்ளை பண்ணலாம். மாடலஸும் செப்பரேட் பண்ணிக்கோங்க. Z2 Z3 4 Z1 Z3 9 Z1 Z2 இது எல்லாத்தையும் சேர்த்து பார் டிவைடட் பை டினாமினேட்டரில் செப்பரேட்டாக நம்ம பார் அப்ளை பண்ணலாம்.
z1 bar into z2 bar into z3 bar. நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. mod z பாரும் mod z ஈக்குவல் தான். ஸோ மாட்லஸ் இருக்கிறதுனால நீங்கள் பார் அப்ளை பண்ணலாலும் ஈக்குவல் தான். அதனால் அதுக்கு பதிலாக என்ன செய்கிறேன்னா மாடை ரிமூவ் பண்ணிடுவோம். மாட்லஸ் ஆஃப் z2 z3 4 times of z1 z3 9 times of z1 and z2 the whole divided by mod z1 mod z2 and mod z3. இப்போ இதோட பிளேஸ்க்கு வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். இந்த பிளேஸ்க்கு கொஷினில் 12 கொடுத்துருக்காங்க, அதனால் 12 அப்ளை பண்ணுறேன். mod z1க்கு 1, z2 2, z3க்கு 3. அப்போது 1 × 2 × 3 ப்ராடக்ட் பண்ணால் 6. இதை 12 கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 2 times வரும். ஸோ therefore answer is 2. செகண்ட் ஆப்ஷன். இப்போ 12 பார்க்கலாம். If z is a complex number such that z is belongs to complex number except a real number and z plus 1 by z belongs to real number, then mod z is z வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்குது. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ரியல் கிடையாது அண்டு z plus 1 by z belongs to real, then mod z ஓட வேல்யூஸை சால்வ் பண்ணணும். இப்போ நம்ம இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இந்த கண்டிஷன் எடுத்துக்கிறேன், mod z எடுத்துக்கிறேன். இதை நான் எப்படி இதை எடுத்து டைரெக்டாக சால்வ் பண்ண முடியாது. ஸோ அதனால் போத் அண்ட் சைடு இதை எடுத்து நம்ம சால்வ் பண்ண முடியாது. அதனால் இதுக்கு ஸ்கொயர் அப்ளை பண்ணுங்கள். ஸ்கொயர் அப்ளை பண்ணிங்கன்னா இதை நம்ம z பார்னு எழுதலாம். z பார்ன்றது காஞ்சுகேட்டு. இந்த பிளேஸில் நாம் காஞ்சுகேட்டை 1 by z தான் எடுக்கணும். ஸோ அதனால் z × 1 by z எடுத்துக்கிறேன். இது ப்ராடக்ட் பண்ணும்போது கேன்சலேஷன் ஆகிடுது. அப்போ mod z ஸ்கொயரோட வேல்யூ 1 இருந்ததுன்னா இம்ப்ளைஸ் mod z வேல்யூஸும் இங்கே 1 தான். இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் வி கோ டு கொஸ்டின் நம்பர் 13. z1 z2 z3 வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்குது. z1 z2 z3 வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்காங்க. mod z1 mod z2 mod z3 வேல்யூ 1. நம்ம அதிலிருந்து இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நான் என்ன செய்கிறேன்னா முதல்ல z1 z2 z3 the whole square ஃபார்மில் எழுதிக்கிறேன். z1 ஸ்கொயர் z2 ஸ்கொயர் z3 ஸ்கொயர் 2 times of z1 z2 z2 z3 அண்ட் ப்ளஸ் z3 z1. இதோட பிளேஸ்க்கு 0 இருக்குது, அதை ரீப்ளேஸ் பண்ணால் இது 0 ஆகிடும். இதை நான் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். இந்த வேல்யூ ரைட் சைடில் இருக்குது. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன செய்யலாம்னா z1 z2 z3 ப்ராடக்ட் பண்ணிவிட்டு ஈச் டேர்மோட டிவைடும் பண்ணிவிடுங்க. டிவைட் பண்ணால் 1 by z3 1 by z1 and 1 by z2 கிடைக்கும். 1 by z3 வந்து z3 பாருக்கு ஈக்குவல், 1 by z1 வந்து z1 பாருக்கு ஈக்குவல், 1 by z2 பாருக்கு ஈக்குவல். இப்போ நாம் போத் சைடும் மாட்லஸ் அப்ளை பண்ணலாம். மாட்லஸ் அப்ளை பண்ணால் -2 + 2 ஆகிடும். இது மாட்லஸ் z1 z2 z3. இதுக்கும் மாட்லஸ் அப்ளை பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதை மாட்லஸ் அப்ளை பண்ணியாச்சு. இதை மாட்லஸை செப்பரேட் பண்ணால் mod z1 mod z2 mod z3 வரும். இதை நான் மாட்லஸ் வந்து இந்த இடத்துல வந்து நான் காமனாக என்ன செய்கிறேன்னா பார் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ மாட்லஸ் ஆஃப் z1 + z2 z3 the whole பார்னு வரும். இந்த வேல்யூஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ mod z பாரும் mod z ஈக்குவல் தானே. அப்போ என்ன செய்யலாம்னா இந்த பிளேஸ்க்கு வேல்யூ அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா வேல்யூ 1 தான். இதை நான் என்ன எப்படி ரைட் பண்ணுறேன்னா z1 + z2 + z3 எழுதிக்கிறேன். ஈக்குவல் mod z1 ஸ்கொயர் z2 ஸ்கொயர் ப்ளஸ் z3 ஸ்கொயர்னு வரும். இந்த பிளேஸ்க்கு கொஷனில் பாருங்கள் 0. அப்போ இந்த பிளேஸ்க்கு 0 கொடுத்தா டோட்டலாக 0 ஆகிடுமா? mod z1 ஸ்கொயர் z2 ஸ்கொயர் z3 ஸ்கொயர். இதோட வேல்யூ 0னா நீங்கள் மாட்லஸை ரிமூவ் பண்ணாலும் 0 தான். z1 ஸ்கொயர் z2 ஸ்கொயர் z3 ஸ்கொயர் இதோட வேல்யூஸும் 0 தான். அப்போ நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர் 0. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14 பார்க்கலாம். If z minus 1 by z plus 1 is a purely imaginary, then mod z is. இங்கே கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் பியூர்லி இமேஜினரியாக இருந்தால் ரியல் பார்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் 0வாக இருக்கும். அப்போ நான் ரியல் பார்ட் ஆஃப் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிட்டு ஈக்குவல் 0 அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இந்த பிளேஸ்க்கு நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ அதனால் இசரோட பிளேஸ்க்கு x plus iy அப்ளை பண்ணுங்கள். ரியல் பார்ட் ஆஃப் x plus iy minus 1 by x plus iy plus 1 equal to 0. அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னா ரியல் பார்ட்டை செப்பரேட் பண்ணணும். x minus 1 plus iy by x plus 1
ப்ளஸ் ஐஒய். டினாமினேட்டரோட காஞ்சுகேட்டை மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஐஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஐஒய் ஈக்குவல் டு 0. நமக்கு ரியல் பார்ட்டு தான்ப்பா வேணும். அதனால் ப்ராடக்ட் பண்ணும்போது ரியல் பார்ட்டு கிடைக்கிற மாதிரி ப்ராடக்ட் பண்ணிவிடுங்க. ரியல் டு ரியல் ப்ராடக்ட் பண்ணால் ரியல் பார்ட்டு கிடைக்கும். இமேஜினரி டு இமேஜினரி ப்ராடக்ட் பண்ணாலும் ரியல் பார்ட்டு வரும். இப்போ இதை வச்சு நான் ஆன்சர் எழுத போகிறேன். ரியல் பார்ட்டு கிடைக்கும் போது ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைச்சதுன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வரும். அப்புறம் டினாமினேட்டர் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி மெத்தடில் ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை ஸ்கொயர் பண்ணுங்கள் மைனஸ் ஐஒய்யை ஸ்கொயர் பண்ணுங்கள் ஈக்குவல் டு 0. இந்த வேல்யூ அனதர் சைடு கொண்டு போனால் 0 ஆகிடுது. இதை மட்டும் ப்ராடக்ட் பண்ணலாம். இது ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி மெத்தடில் இருக்கிறதுனால ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு வரும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1 அனதர் சைடு கொண்டு போனால் ப்ளஸ் 1. இது எதோட வேல்யூஸ் அப்படின்னா மாட் இசட் ஸ்கொயரோட வேல்யூ. ஸோ இதிலேருந்து நான் ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணுறேன். அப்போ மாட் இசட்டுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 1. அப்போ கிடைக்கிற ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் 1. We go to question number 15. If z equal x plus iy is a complex number such that mod z plus 2 equal mod z minus 2, then the locus of z. z வேல்யூ கொடுத்துருக்காங்க, அப்புறம் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நம்ம லோக்கஸ் ஆஃப் z ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். முதல்ல இதில் போய்ட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். மாடலஸ் ஆஃப் z பிளேஸ்க்கு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்யை அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் 2 ஈக்குவல் மாடலஸ் ஆஃப் z பிளேஸ்க்கு திரும்பவும் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் 2. இப்போ நான் அடுத்தது என்ன செய்கிறேன்னா ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டை செப்பரேட் பண்ணுறேன். மாடலஸ் ஆஃப் ரியல் பார்ட்டு வந்து எக்ஸ் ப்ளஸ் 2, இமேஜினரி பார்ட்டு ஐஒய். ரியல் பார்ட்டு எக்ஸ் மைனஸ் 2, இமேஜினரி பார்ட்டு ஒய். இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிவிட்டு இப்போ மாடலஸ் அப்ளை பண்ணலாம். மாடலஸ் போடும்போது ரூட் யூஸ் பண்ணணும். ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணுங்கள், இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணுங்கள். இதுலேயே ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணுங்கள் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணுங்கள். போத் அண்ட் சைடு ஸ்கொயர் அப்ளை பண்ணால் ரூட் கேன்சலேஷன் ஆகிடும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். இந்த ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அனதர் சைடுக்கு கொண்டு போனால் கண்டிப்பாக கேன்சலேஷன் ஆக போகுது. அதை கேன்சலேஷன் பண்ணிக்கோங்க. இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மெத்தடில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 4x. இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் x ஸ்கொயர் ப்ளஸ் 4 மைனஸ் 4x. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 கேன்சலேஷன் ஆகும். இந்த மைனஸ் 4 லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. இங்கே ஆல்ரெடி ஒரு 4x இருக்குது, இங்கே மைனஸ் 4 இருக்கு இல்லையா, அது ப்ளஸ் 4x ஆகும் ஈக்குவல் டு 0. இது வந்து 8x ஈக்குவல் டு 0ன்னு வருது. அப்போ இதிலிருந்து நமக்கு x ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் x ப்ளஸ் ஐஒய் இருக்குது, அதில் எக்ஸோட வேல்யூ 0 ஆகிட்டா அந்த இடத்துல பியூர்லி இமேஜினரி தான் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் இமேஜினரி ஆக்சிஸ். இதுதான் இதோட ஆன்சர். கொஷின் நம்பர் 16. த பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் 3 by -1 ப்ளஸ் ஐ. இதோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ நான் ஆர்குமெண்ட் எடுத்துக்கிறேன் 3 by -1 ப்ளஸ் ஐ. இது குவாஷன்ட்டில் இருக்கிறதுனால சப்ராக்ஷன் எழுதலாம். ஆர்குமெண்ட் ஆஃப் 3 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் -1 ப்ளஸ் ஐ. ஆர்குமெண்ட் ஆஃப் 3யை நம்ம ஆர்குமெண்ட் ஆஃப் 3 ப்ளஸ் 0iன்னு செப்பரேட் பண்ணலாம். மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் -1 ப்ளஸ் ஐன்னு இருக்குது. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வேல்யூ காசோட வேல்யூ, செகண்ட் வேல்யூ வந்து சைனோட வேல்யூ. 2 வேல்யூமே பாசிட்டிவாக இருந்தால் லைஸ் இன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட் ஏஎஸ்டிசி. ஆல் வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். அந்த பிளேஸ்க்கு ஃபார்முலா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஆல்ஃபாவோட ஃபார்முலா tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஒய் பை எக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஒய்யோட வேல்யூ 0, எக்ஸோட வேல்யூ 3. எடுத்தது அடுத்த வேல்யூ மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் -1 ப்ளஸ் ஐ. இதில் காசோட வேல்யூ நெகட்டிவாகவும் சைனோட வேல்யூ பாசிட்டிவாகவும் இருக்குது. சைன் பாசிட்டிவ்னா செகண்ட் குவாட்ரண்ட். இதோட ஃபார்முலா பை மைனஸ் ஆல்ஃபா. அப்போ இதுக்கு ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணும்போது பை மைனஸ் ஆல்ஃபாவுக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் மாலஸ் ஒய் பை எக்ஸை அப்ளை பண்ணுங்கள். ஐயோட கோஎஃபிஷியன்ட் தான் ஒய், -1 தான் எக்ஸ். இதை சால்வ் பண்ணலாம். tan இன்வர்ஸ் ஆஃப் 0 தான். மைனஸ் இன்சைடு கொண்டு போனோம் -π ப்ளஸ்
tan inverse ஆஃப் மாடலஸ் அப்ளை பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். 1 வந்து நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். -5 ப்ளஸ் tan inverse ஆஃப் 1ஓட வேல்யூ 5/4. இதை கிராஸ் ப்ராடக்ட் அப்ளை பண்ணிங்கன்னா -4ல் ஒரு 1 சப்ராக்ஷன் பண்ணால் -3 5/4 தான் இதோட ஆன்சராக இருக்கும். -3 5/4. Question number 17 பார்க்கலாம். The principal argument of sin 40 degree plus I cos 40 degree the whole power 5. இதை தான் நம்ம சால்வ் பண்ணணும். பட் ஃபஸ்ட் வேல்யூ காசு இருக்கணும், செகண்ட் வேல்யூ சைனாக இருக்கணும். ஆனால் இங்கே மாறி இருக்குது. ஸோ அதனால் நான் ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறேன். இந்த sin 40 டிகிரிக்கு cos 90 minus 40 டிகிரி, cos 40 டிகிரிக்கு sin 90 minus 40 டிகிரி. இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணுங்கள். 90ல் 40 சப்ராக்ஷன் பண்ணால் 50, 90ல் 40 சப்ராக்ஷன் பண்ணால் 50. பவரில் 5 இருக்குது. இது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா த ஹோல் பவர் n டி மாய்வர்ஸ் தியரம் மெத்தடில் இருக்குது. அப்போ இந்த பவரில் இருக்கிறத நம்ம ஆங்கிளோட ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். காஸ் 250 ப்ளஸ் சைன் 250 வந்துருச்சு. இதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னா 360க்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். ஏன்னா பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம 360க்கு கன்வெர்ட் பண்ணணும். அதனால் நான் இதை காஸ் 360 மைனஸ் 110 சைன் 360 மைனஸ் 110 கன்வெர்ட் பண்ணுறேன். காஸ் 360 மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டா, சைன் 360 minus theta na sin theta. அப்போ cos minus 110 degree sin minus 110 degree வருது. அப்போ இதோட ஆங்கிள் வந்து minus 110 degree தான் இதோட ஆன்சர். நம்ம கொஷின் நம்பர் 18 பார்க்கலாம். If 1 plus I, 1 plus 2I, 1 plus 3I up to etc. 1 plus ni is equal to x plus iy. இது கொஷினில் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நம்ம இதோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 2 into 5 into 10 into up to etc. 1 plus n square. நான் என்ன செய்கிறேன்னா இந்த கொஷனில் இருக்கிறதுக்கு போத் அண்ட் சைட் மாடலஸ் அப்ளை பண்ணுறேன். 1 plus I, 1 plus 2I, 1 plus 3I up to etc. 1 plus ni equal modulus of x plus iy. ஸோ மாடலஸ் அப்ளை பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணணும், இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணணும். இதில் ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணுங்கள், இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணால் 4. இதில் ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணால் 1, இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணால் 9. இதே மாதிரி போயிட்டே இருக்குது. இந்த இடத்துல ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணால் 1, இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணால் n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல். இந்த இடத்துல ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணால் x ஸ்கொயர், இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணால் y ஸ்கொயர். போத் அண்ட் சைடும் நம்ம ஸ்கொயர் அப்ளை பண்ணோம்னா ரூட்லாம் கேன்சலேஷன் ஆகிடும். இது ஆட் பண்ணால் 2, இது ஆட் பண்ணால் 5, இது ஆட் பண்ணால் 10 அப் டு எக்ஸெட்ரா. இதை நம்ம ஆட் பண்ணும்போது 1 ப்ளஸ் n ஸ்கொயர் கிடைக்கும். ஈக்குவல் ரூட்டை கேன்சலேஷன் பண்ணிட்டீங்கன்னா x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் வரும். ஸோ இதுதான் இதோட ஆன்சர், x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 19 பாருங்கள். இஃப் omega not equal to 1 is a cube root of unity and 1 plus omega the whole power 7 equal to a plus b omega, then a comma b is equal to omega not equal to 1. இதோட cube root of unity யூஸ் பண்ணி நாம் 1 plus omega the whole power 7 equal to a plus b omega என்ற கண்டிஷனை நம்ம சால்வ் பண்ணால் இந்த வேல்யூஸ் கிடைக்கும். அப்போ நான் என்ன செய்கிறேன்னா முதல்ல கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியோட கண்டிஷன் எழுதிக்கிறேன். 1 ஒமேகா, ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ 0. இப்போ நெக்ஸ்ட் இந்த கண்டிஷனுக்குள்ளே வாங்க. இங்கே 1 ப்ளஸ் ஒமேகா இருக்கிறதுனால இந்த ஒமேகா ஸ்கொயர் அனதர் சைடு கொண்டு வாங்க. 1 ப்ளஸ் ஒமேகாவுக்கு மைனஸ் ஒமேகா ஸ்கொயரை ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் த ஹோல் பவர் 7 ஈக்குவல் ஏ ப்ளஸ் பி ஒமேகான்னு வரும். இந்த மைனஸ் 7 டைம் ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் தான். ஒமேகா ஸ்கொயர் த ஹோல் பவர் 7 இருக்குது, அது ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஒமேகா பவர் 14 வரும். ஈக்குவல் ஏ ப்ளஸ் பி ஒமேகா. பவரில் 14 இருக்கு இல்லையா, அதை நான் 3 டேபிளால் டிவைட் பண்ணுறேன். 4 3s are 12, ரிமைண்டர் 2. ஏன் நான் 3 டேபிளால் டிவைட் பண்ணேன்னா ஒமேகா பவர் 3 வந்து 1, ஸோ அதனால் டிவைட் பண்ண ரிமைண்டர் வந்து 2 வருது. அப்போ இது எப்படி செப்பரேட் பண்ணிக்கலாமா? மைனஸ் ஒமேகா பவர் 12 இன்ட்டு ஒமேகா பவர் 2ன்னு எழுதிக்கோங்க. ஏ ப்ளஸ் பி ஒமேகா மைனஸ் ஒமேகா பவர் 12ன்றது 3யோட மல்டிப்ளிகேஷன். அப்போ ஒமேகா பவர் 3னா 1 ஆகிடும். அப்போ ஒமேகா பவர் 12 1 தான். அப்போ ரிமைனிங் ஒமேகா ஸ்கொயர் மட்டும் இருக்குது. இஸ் ஈக்குவல் ஏ ப்ளஸ் பி ஒமேகா. ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயருக்கு 1 ப்ளஸ் ஒமேகாவை அப்ளை பண்ணுங்கள். ஏ ப்ளஸ் பி ஒமேகா. இப்போ கம்பேர் பண்ணுங்கள். ஒமேகாவோட கோஎஃபிஷியன்ட்டு இந்த இடத்துல 1 இருக்குது, இங்கே பி இருக்குது. அப்போ பியோட வேல்யூ 1.
கான்ஸ்டண்ட்டை ஈக்குவல் பண்ணுங்கள். ஏ இருக்குது, இந்த இடத்துல 1 இருக்குது. அப்போ ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1. ஸோ நம்ம ஏ கமா பி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ ஆன்சர் வந்து 1,1. ஃபோர்த் ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 20 பார்க்கலாம். த பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1 + i√3 the whole square by 4i into 1 minus i√3. இந்த வேல்யூஸ்க்கு நாம் ஆர்குமெண்ட் அப்ளை பண்ணுறேன். ஆர்குமெண்ட் அப்ளை பண்ணும்போது என்ன செய்கிறீங்கன்னா, நியூமரேட்டருக்கு பாசிட்டிவில் எழுதிக்கோங்க, 1 + i√3 the whole square. டினாமினேட்டரை நம்ம சப்ராக்ஷனில் எழுதணும். ஃபஸ்ட்டு 4iயை நம்ம எடுத்துக்கலாம். ஆர்குமெண்ட் ஆஃப் 4i, நெக்ஸ்ட் வேல்யூ மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் 1 minus i√3 எடுத்துக்கோங்க. இந்த பவரில் இருக்கிறது முன்னாடி கொண்டு போயிடலாம். 2 into ஆர்குமெண்ட் ஆஃப் 1 + i√3 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப், இதில் ரியல் பார்ட்டு 0, இமேஜினரி பார்ட்டு 4i, மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் 1 minus √3. இப்போ நம்ம குவாட்ரண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேல்யூஸ் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணணும். டோட்டலாக 4 குவாட்ரண்ட் இருக்குது. ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டோட ஃபார்முலா θ = ஆல்ஃபா, ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் மைனஸ் ஆல்ஃபா, பை மைனஸ் ஆல்ஃபா, θ = ஆல்ஃபா மைனஸ் பை. ஆல்ஃபாவோட ஃபார்முலா tan இன்வர்ஸ் ஆஃப் y/x. இதில் பாருங்கள், ஃபஸ்ட் வேல்யூ காசு, செகண்ட் வேல்யூ காசு, ரெண்டுமே பாசிட்டிவ். ஆல் பாசிட்டிவ்னா லைஸ் இன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். θ = ஆல்ஃபா. ஆல்ஃபானா இந்த ஃபார்முலா டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y/x √3/1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் 0 + 4i. இதுவும் அதே மாதிரி தான், ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. அப்போ θ = ஆல்ஃபா. ஆல்ஃபாவோட ஃபார்முலா tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் 4/0 மைனஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா காசோட வேல்யூ பாசிட்டிவ், சைனோட வேல்யூ நெகட்டிவ், லைஸ் இன் ஃபோர்த் குவாட்ரண்ட். ASTC கான்செப்ட் படி பார்த்தா ஃபோர்த் குவாட்ரண்ட். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். மைனஸ் ஆல்ஃபா, ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆல்ஃபாவோட ஃபார்முலா எழுதிக்கோங்க. tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் √3/1 இஸ் ஈக்குவல் 2 டைம்ஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் √3. இதோட வேல்யூ 5/3. tan இன்வர்ஸ் ஆஃப் எனிதிங் பை 0 இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டினா 5/2ல் வரும். மாடுலஸ் அப்ளை பண்ணால் நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ நமக்கு √3 கிடைக்கும். √3 இருந்தால் கிடைக்கிற ஆங்கிள் 5/3. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இங்கே 2 டைம்ஸ் ஆஃப் 5/3, இங்கே ஒரு 1 டைம்ஸ் இருக்குது. அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் 5/3 மைனஸ் 5/2. இப்போ இதை கேன்சலேஷன் பண்ணுங்கள். இப்போ பை வரும். பை மைனஸ் 5/2 சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா ஒரு 5/2 கிடைக்கும். ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் 5/2. கொஸ்டின் நம்பர் 21 பார்க்கலாம். இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் x² + x + 1 = 0, தென் ஆல்ஃபா பவர் 2020, பீட்டா பவர் 2020. இதோட வேல்யூஸை சால்வ் பண்ணணும். முதல்ல இதிலிருந்து நம்ம ஆல்ஃபா அண்ட் பீட்டாவோட ரூட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். x² + x + 1 = 0. இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம். x = -b ± √b² - 4ac/2a. இங்கே x² கோஎஃபிஷியண்ட்டை ஏன்னு எடுத்துக்கோங்க, எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை b அண்டு கான்ஸ்டண்ட்டை சின்னு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். -b ± √b² - 4ac divided by 2 into a. So therefore x equal -1 ± √1 minus 4/2 equal -1 ± -3 divided by 2 is equal -1. மைனஸ் ரூட் எடுத்திங்கன்னா நமக்கு i கிடைக்கும். ஸோ ± i√3/2ன்னு கிடைக்குது. இதில் நமக்கு 2 ரூட்ஸ் கிடைக்குது. அது ஆல்ஃபாவோட ரூட்டு -1 ப்ளஸ் i√3/2. இது ஆல்ஃபான்னு எடுத்துக்கோங்க. அடுத்து பீட்டாவோட ரூட்டு செகண்ட் ரூட்டு -1 - i√3/2ன்னு எடுத்துக்கோங்க. இந்த ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒமேகாவுக்கும் ஈக்குவலாக இருக்கும். இந்த ரூட்ஸ் வந்து ω² ஈக்குவலாக இருக்கும். இது தேவைப்படும் போது சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கண்டிஷனுக்குள்ளே வாங்க.
ஆல்பா பவர் 2020 ப்ளஸ் பீட்டா பவர் 2020. இந்த வேல்யூஸ்க்கு நான் என்ன செய்கிறேன்னா ஆல்ஃபாவும் இங்கே ஒமேகாவும் ஈக்குவல் தான், அதனால் அந்த பிளேஸ்க்கு நான் ஒமேகா பவர் 2020 எழுதிக்கிறேன். பீட்டாவும் ஒமேகா ஸ்கொயர் இங்கே ஈக்குவல் தான், ஸோ அதனால் ஒமேகா ஸ்கொயர் த ஹோல் பவர் 2020 எழுதிக்கிறேன். இதை நான் எப்படி செப்பரேட் பண்ணுறேன்னா ஒமேகா பவர் 2019 ஒமேகா பவர் 1 ஒமேகா ஸ்கொயர் த ஹோல் பவர் 2019 இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் த ஹோல் பவர் 1ன்னு வச்சுக்கோ. ஒமேகா பவர் 2019ஓட வேல்யூ 1, அப்போ ஒமேகா மட்டும் வரும். ஒமேகா ஸ்கொயர் த ஹோல் பவர் 2019ஓட வேல்யூ 1 தான், அப்போ நமக்கு ஒமேகா ஸ்கொயர் மட்டும் வரும். இது நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா ஒமேகா பவர் 3 இதோட வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா 1. ஸோ அப்போ 3யோட மல்டிப்ளிகேஷன் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாமே கண்டிப்பாக 1 தான் வரும். அதனால தான் இந்த பிளேஸ்க்கு 1, இந்த பிளேஸ்க்கு 1 கொடுத்துட்டேன். அப்போ ரிமைனிங் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இருக்குது. அப்போ இதோட ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ 0. இந்த இடத்துல ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த +1 அனதர் சைடு கொண்டு போனீங்கன்னா ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ -1. அப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் -1 தான் இதோட ஆன்சர், செகண்ட் ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 22 பார்க்கலாம். த ப்ராடக்ட் ஆஃப் ஆல் 4 வேல்யூ ஆஃப் cos π/3 ப்ளஸ் i sin π/3 த ஹோல் பவர் 3/4. இங்கே கொடுத்துருக்கிற கொஷினோட 4 வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த வேல்யூவை ப்ராடக்ட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும்னு கேட்குறாங்க. நான் இந்த வேல்யூஸை நான் 5/3 த ஹோல் பவர் 3/4ன்னு எழுதிக்கிறேன். இந்த பவரில் இருக்கு இல்லையா 3, அந்த வேல்யூஸை முதல்ல டிமாவரிஸ் ரூல் யூஸ் பண்ணி நாங்கள் ஆங்கிளோட பிளேஸ்க்கு ப்ராடக்ட் பண்ணுறேன். அப்போ 3/5/3 த ஹோல் பவர் 1/4ன்னு வரும். இங்கே 3 வந்து கேன்சலேஷன் ஆகிடும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யலைன்னா 2k பையை ஆட் பண்ணலாம் போத் அண்ட் சைடு. சிஸ் இந்த ஆங்கிளோட 2k பையை ஆட் பண்ணுங்கள். த ஹோல் பவர் 1/4 இருக்குது இஸ் ஈக்குவல். இதில் பையை நான் அவுட் சைடு கொண்டு வந்துடுறேன். சிஸ் 1 + 2k பை. இப்போ பவரில் இருக்கிற 1/4 ஆங்கிளோட பிளேஸ்க்கு ப்ராடக்ட் பண்ணுங்கள் டிமாவரிஸ் தியரத்தை யூஸ் பண்ணி. இந்த இடத்துல 4 இருக்கிறதுனால கேவோட பிளேஸ்க்கு நாம் 0 1 2 3 4 வேல்யூஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 0 யூஸ் பண்ணுங்கள். கேவோட பிளேஸ் 0 யூஸ் பண்ணால் 5/4 வரும். 6 5/4. 1 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 3 5/4 வரும். 2 யூஸ் பண்ணிங்கன்னா 5 5/4 கிடைக்கும். 3 யூஸ் பண்ணிங்கன்னா 7 5/4 வரும். இந்த வேல்யூஸை ப்ராடக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர், போலார் ஃபார்ம். ப்ராடக்ட் பண்ணும்போது ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் போதும். 5/4 3 5/4 5 5/4 அண்டு 7 5/4. பேஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்குப்பா, பேஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. நான் பவர்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டைம் 3 டைம் ஆட் பண்ணால் 4 டைம். 4 + 5 9 9 + 7 16 π/4. இது கேன்சலேஷன் பண்ணால் 4 டைம்ஸ் வரும். இதை செப்பரேட்டாக போடுங்க. cos 4π ப்ளஸ் i sin 4πன்னு போடுங்க. cos 4πயோட வேல்யூ 1, sin 4πயோட வேல்யூ 0. ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் 1. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 23 பார்க்கலாம். ஒமேகாவோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 1 இஸ் a cube root of unity and the modulus of this value equal to 3k, then k is equal to. இங்கே மாடுலஸோட வேல்யூ 3kக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து கேவோட வேல்யூவை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் நான் என்ன செய்கிறேன்னா இந்த மாடுலஸை முதல்ல எடுத்துக்கிறேன். R1 R2 R3 இதெல்லாம் ஆட் பண்ணி R1ல் வைக்கிறேன். அப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 3 ஆகிடும். இதை ஆட் பண்ணால் 0 ஆகிடும். இதை ஆட் பண்ணால் 1 ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா பவர் 7 கிடைக்கும். 3 ஆகிடுச்சு, 0 ஆகிடுச்சு. 1 + ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா பவர் 7 வரும். இந்த ஒமேகா பவர் 7 நான் செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஒமேகா பவர் 6 இன்ட்டு ஒமேகா. ஒமேகா பவர் 6னா என்ன மீனிங்? ஒமேகா பவர் 6 வந்து நம்ம என்ன செய்யலைன்னா அது 3யோட மல்டிப்ளிகேஷன். ஒமேகா பவர் 3யோட வேல்யூ 1. ஸோ இதை நீங்கள் 2 டைம் ப்ராடக்ட் பண்ணாலும் ஒமேகா பவர் 6 = 1 வரும். அப்போ ஒமேகா பவர் 6 1 ஆகிடுது. அப்போ இங்கே ஒமேகா மட்டும்தான் வரும். ஒமேகா பவர் 7க்கு அடுத்த ஸ்டெப்பில் ஒமேகா அப்ளை பண்ணுங்கள்.
இப்போ அடுத்தது இந்த பிளேஸ்க்கு இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணலாம். 1 + ஒமேகா, ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ 0 ஆகிடும். ஸோ தேர்ஃபோர் 3 1 1 0 0 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் 1, இது ஒமேகா ஸ்கொயர், இது ஒமேகா ஸ்கொயர், இது ஒமேகா பவர் 7 ஈக்குவல் டு இங்கே 3k இருக்குது. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஒமேகா பவர் 7க்கு இந்த வேல்யூ கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒமேகா பவர் 7 வந்து ஒமேகாவுக்கு ஈக்குவல், அதனால் இங்கே ஒமேகா மட்டும் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வேல்யூ மட்டும்தான் இருக்குது, செகண்ட் வேல்யூ தேர்ட் வேல்யூ 0 ஆகிடுச்சு. இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட் வேல்யூ மட்டும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். 3 ஸ்ட்ரெயிட்டாக இருக்க ரோ அண்ட் காலம்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஒமேகாவை இதோட ப்ராடக்ட் பண்ணுங்கள். மைனஸ் ஒமேகா க்யூபு மைனஸ் ஒமேகா மைனஸ் இதை ப்ராடக்ட் பண்ணும்போது ஒமேகா பவர் 4 ஈக்குவல் டு 3kன்னு வரும். 3யை நான் கேன்சலேஷன் பண்ணிடுறேன். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம எதை சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மைனஸ் ஒமேகா க்யூபுக்கு வேல்யூ இருக்குது 1, மைனஸ் ஒமேகா பவர் 3 இன்ட்டு ஒமேகான்னு எழுதலாம். இதோட வேல்யூ 1 ஆகிடும், நமக்கு ஒமேகா மட்டும் வரும். ஸோ இதுக்கு ஒமேகா போடலாம். ஈக்குவல் டு k இஸ் ஈக்குவல், இது எப்படி ரைட் பண்ணலான்னா -1 - 2 ஒமேகா ஈக்குவல் டு கேன்னு வருது. இந்த மாதிரி கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்யலைன்னா -1 - 2 டைம்ஸ் ஆஃப் ஒமேகாவோட வேல்யூ எழுதிக்கோங்க. -1 + i√3/2. இந்த 2 கேன்சலேஷன் ஆகிடுச்சு. -1 அந்த மைனஸ் இன்சைடு ப்ராடக்ட் பண்ணால் +1 - i√3 ஈக்குவல் டு கேன்னு வரும். இது கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா கேக்கு கிடைக்கிற வேல்யூ -i√3 தான் இதோட ஆன்சர். நம்பர் 24, the value of 1 + √3i by 1 - √3i the whole power 10. இதோட வேல்யூ நம்ம சால்வ் பண்ணணும். முதல்ல இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் எடுத்துக்கோங்க. 1 + √3i மாற்றிக்கிறேன்னா இது x + iy டைப்பில் இருக்குது. ஸோ இதோட போலார் ஃபார்ம் r6θன்னு எடுத்துக்க போகிறேன். ஆரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா √(x² + y² ஒரு வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதில் ரிப்ளேஸ் பண்ணுங்கள். இங்கே எக்ஸ்ன்றது வந்து 1, ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். இங்கே ஒய்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஐயோட கோஎஃபிஷியன்ட் √3, ஸ்கொயர் பண்ணால் 3 கிடைக்கும். இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 4, ரூட் எடுத்தால் 2. நெக்ஸ்ட்டு நான் தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஃபஸ்ட் வேல்யூ காசு, செகண்ட் வேல்யூ சைனு, இந்த 2 வேல்யூஸும் பாசிட்டிவாக இருக்கிறதுனால லைஸ் இன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தீட்டாவோட வேல்யூ tan இன்வர்ஸ் ஆஃப் y/x இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் போதும். ஸோ அப்போ இந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணுங்கள். tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ன்றது √3, எக்ஸ் வந்து 1. tan இன்வர்ஸில் √3 என்ன ஆங்கிளில் வரும் அப்படின்னா 5/3 கிடைக்கும். அப்போ இந்த 2 வேல்யூஸை நான் இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணுறேன். 2 டைம்ஸ் ஆஃப் 6θ. 6 தீட்டாவோட பிளேஸ்க்கு நான் 5/3 யூஸ் பண்ணுறேன். 5/3. ஸோ 1 + √3க்கு 2 6 5/3ன்னு வந்திருக்கு. நான் இந்த கொஷினை முதல்ல மாடிஃபிகேஷன் பண்ணுறேன். இந்த பவரை செப்பரேட்டாக அப்ளை பண்ணுங்கப்பா. 1 + √3 i the whole power 10 by 1 - √3 i the whole power 10 இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. 1 + √3 i the whole power 10 அப்படின்னா அந்த பிளேஸ்க்கு 2 6 5/3 the whole power 10ன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த வேல்யூஸ்க்கும் இந்த மைனஸ் தான் டிஃப்ரெண்ட் இல்லையா, அப்போ இதோட கான்ஜுகேட்டு தான் இது. அப்போ இந்த பிளேஸ்க்கு என்ன வரும்னா 2 6 - 5/3 the whole power 10ன்னு எழுதலாம். இப்போ நான் பவரை செப்பரேட் பண்ணுறேன். 2 power 10 6 5/3 the whole power 10 divided by 2 power 10 6 - 5/3 the whole power 10ன்னு வச்சுக்கோங்க. 2 power 10 வந்து கேன்சலேஷன் ஆகிடுச்சு. இந்த பவரில் இருக்கிற 10 நம்ம ஆங்கிளோட பிளேஸ்க்கு ப்ராடக்ட் பண்ணணும். 6 10 5/3 டிவைடட் பை 6, இந்த 10 நம்ம இந்த இடத்துல ப்ராடக்ட் பண்ணோன்னா -10 5/3ன்னு கிடைக்குது. இப்போ இந்த 2 வேல்யூஸை நான் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணும்போது போலார் வேல்யூஸை சப்ராக்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே 10 5/3 இருக்குது. இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு மைனஸ் வரதுனால +10 5/3ன்னு எழுதிக்கோங்க. டோட்டலாக ஆங்கிள்ஸ் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 6 20 5/3ன்னு கிடைக்குது. இந்த 6 25/3யை 6 pi + 2 5/3ன்னு செப்பரேட் பண்ணுங்கள். இந்த இடத்துல 6 pi இருக்குது. 6 piன்றது வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் ஆஃப் 360 டிகிரின்னு அர்த்தம்பா. ஸோ அப்போ இதை நாம்
ஃபார்முலாஸில் அப்ளை பண்ணாலும் திரும்பவும் நமக்கு அதே வேல்யூ தான் கிடைக்கும். சிஸ் 2/5/3 தான் கிடைக்கும். இதுதான் இதோட ஆன்சர். சிஸ் 2/5/3. கொஸ்டின் நம்பர் 25 பார்க்கலாம். இஃப் ஒமேகா ஈக்குவல் டு சிஸ் 2/5/3 தென் த நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ரூட் ஆஃப் மாடலஸ் வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணணும். இதில் எத்தனை ரூட்ஸ் இருக்குன்னு நான் பார்க்கணும். ஸோ நான் என்ன செய்கிறேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு காலம்லேயே எழுதிக்கிறேன். இசட் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். இதே மாதிரி இந்த 3 வேல்யூஸும் வரும். இதில் ஃபஸ்ட்டு காலமில் என்ன காமனாக இருக்கோ அதை நான் அவுட் சைடு கொண்டு வந்துடுறேன். அந்த ரிமைனிங் இருக்கிற பிளேஸ்லாம் 1ஆக மாறிடும். இதை செப்பரேட்டாக 0க்கு ஈக்குவல் பண்ணால் இதில் 1 ரூட்ஸ் கிடைக்கும். இது அப்படியே இருக்கும். அப்போ இந்த கண்டிஷன் படி பார்க்கும்போது நமக்கு ஒன்லி 1 ரூட்ஸ் கிடைக்குது. இதுதான் இதோட ஆன்சர். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.